பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போதும் அதை நேசிக்கும் போதும் நிச்சயமாகவே தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். பெரோவா பட்டணத்தார் அவர்கள் வேதத்தை தியானித்து குணசாலியாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுவார். நீதிமொழிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் அந்தந்த தேதியிலே அந்தந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்று 5வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம், அதை தியானிப்போம். 5ஆம் அதிகாரத்திலே மொத்தம் 23 வசனங்கள் இருக்கிறது. அந்த 23 வசனத்திலே என்னோடு கூட ஆண்டவர் பேசின வசனம் 21வது வசனம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். தேவன் நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் சீர்தூக்கி பார்க்கிறார். நாம் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய வழிகள் இருக்க வேண்டும். நாம் செய்கிற காரியங்களை அவரிடத்தில் ஒப்புவித்து நாம் அவருக்கு பிரியமான வழிகளிலே நடக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட பேசின வசனத்தை உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு வசனத்தை பேசுவார். அந்த வசனத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.